இயேசு உங்களை நேசிக்கிறார். பிரியமானவர்களை, எந்த நாளில் ஆண்டவர் நம்மளோடு பேசக்கூடிய வேதத்திலிருந்து சில வசனங்களை வாசித்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய வேத வசனத்தின் பிரகாரம் நடக்க வேண்டிய காரியத்தை பார்ப்போம். அது என்னாகமம் 31வது அதிகாரம் 18வது வசனம் 15வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 8வது வசனம் கடைசி பகுதி. பேயோரின் குமாரனாகிய பீலாயாமை பட்டயத்தினால் கொண்டு போட்டார்கள். 15வது அவர்களை நோக்கி, ஸ்திரீகள் எல்லோரையும் உயிரோடு விட்டுவிட்டீர்களா? பேயோரின் சந்ததியிலே பீலேயாமின் ஆலோசனையினால் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்கு விரோதமாய் துரோகம் பண்ண காரணமாய் இருந்தவர் இவர்கள் தானே. அதனாலே கர்த்தரின் சபையிலே வாதியும் நேரிட்டதே. 14 மோசே, அப்பொழுது மோசே யுத்தத்திலிருந்து வந்த 1000 பேருக்கு தலைவர் 100 பேருக்கு தலைவருமாகிய சேனாதிபதிகளின் மேல் கோபம் கொண்டு, இந்த பீலேயாம் செய்த காரியத்தை நம்ம 2-3 அதிகாரத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படியே பாலாக் ராஜா இந்த பீலேயாம் என்கக்கூடிய தீர்க்கதரிசியை அழைத்து வருகை சொல்வதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் பீலேயாமிட்ட மீண்டும் மீண்டுமாய் சொல்லுகிறார், போகாத அப்படின்னு சொல்றாரு. திருப்பி அவர் வழியில போறாரு. தூதனை விட்டு அவர் கொல்லுவதற்கு பார்க்கிறாரு. அவருடைய கழுதை கழுதை நிமித்தம் பீலேயாம் பாதுகாக்கப்படுகிறார். வாய் திறந்து கழுதை பேசக்கூடிய ஒரு நிலைமை அந்த இடத்துல உருவாக்கப்படுகிறது. அப்போது அவர் கண்களை திறந்து தேவதூதன் நிற்பதை பார்க்கிறார் பீலேயாம். நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் திரும்பி போக வேணுமா? நீ போ, ஆனாலும் நான் என்ன உன் நாக்குல நான் வாயில வைக்கிற அந்த வார்த்தையை அதை மாத்திரமே நீ சொல்ல வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் ஒன்றும் நீ பேசாது இருப்பாயாக என்று சொன்னார் ஆண்டவர். பாருங்க, ஊழியக்காரனுடைய அந்தஸ்து அவனுக்கு கிடைக்கப்பட்டது. ஆண்டவர் பேசுகிற கிருபையும் பெற்றிருக்கிறார். அப்படிப்பட்டதான மனிதன் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் என்ன செய்யலாம் சொல்லி அது அந்த கடைசி அதிகாரத்தை நம்ம பார்க்கும் பொழுது இந்த காரியத்தை நம்ம பார்க்கல. ஸ்திரீகளை அவங்கள வேசித்தனத்திற்கு தூண்டி விடாம். எப்படி இந்த இஸ்ரவேல் ஜனங்களை விலத்தள்ள வேண்டும் என்கிற ஒரு ஆலோசனையை என்ன செஞ்சாரு, போட்டுறாரு. அப்ப பாவம் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை. அங்க போய் அந்த பீலேயாமனுடைய குமாரத்தை அந்த அந்த சன்னதிகளோட அவங்க விபச்சார பாவத்தில் ஈடுபடுகிறதை நாம் பார்க்க முடியுது. பிரியமான, இதனால் தேவனுடைய கோபாக்கினை வருகிறது. வாதை உள்ளே வந்து அநேக பேரை கொண்டு போடக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகிறது. ஆண்டோடைய பிள்ளைகளாகிய நாம், கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம், தேவ ஊழியர்களாகிய நாம் யாருக்கு விரோதமாக கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விசேஷமாய், அப்ப ஒருவேளை ஒரு ஊழியக்காரங்களுக்கு தப்பா எதை பேசிட்டாங்க அப்படின்னா கூட நீங்க ஒரு கடிதம் எழுதி அதை சொல்லுங்க. அவங்கள பற்றி குற்றப்படுத்தி பேசாதீங்க. அவங்களுக்கு விரோதமா எந்த ஒரு காரியம் செய்யாதீங்க. முடிஞ்சா அவங்களுக்கான ஜெபம் பண்ணுங்க. ஊழியக்காரங்களுக்கு விரோதமாய் இந்த இஸ்ரவேல் சன்னதியார் அப்படி சொல்லப்படுகிற எல்லாருமே ஊழியக்காரங்க தான். பாருங்க, அவர்கள் புறப்பட்டு போய் சகல ஜனங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்க ஒரு சீசராக்குங்கள் என்று ஆண்டவர் சொல்லிட்டார். அவர் அடுத்த அவங்க பூராமே தேசத்துக்குள்ள ஆண்டவர் அவர்களை அனுப்பிவிட்ட ஊழியக்காரங்க தான் எல்லாருமே. இப்ப இவங்க பூராமே என்ன செஞ்சாங்க, ஆண்டவருடைய கூட்டத்துக்குள் வந்து விடுகிறார்கள், பரிசுத்த கூட்டத்திற்குள். இப்ப இவர்களை குறித்ததான குறைகளோ மற்றவங்கள்ட்ட சொல்லாதபடிக்கு, நம்மளை தப்பா பேசாதபடிக்கு, அந்த குறைகளை அவங்க நிவர்த்தி செய்வதற்கான காரியங்களை நாம் பார்க்கும்படியே நம்ம அழைக்கப்படுகிறோம். பிரியமான, அநேக இடத்துல நம்ம சாதாரணமா பேசி வரோம். ஆனா அப்படி பேசாதபடி, ஒருவேளை இப்போ நமக்கு தெரிஞ்ச 2 பேர் சகோதரர்கள் பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கிட்ட நம்ம என்ன செய்யலாம், அவங்களுக்காக நம்ம ஜெபம் செய்வோம் அப்படின்னு சொல்லுவது மேன்மையான காரியம். கர்த்தர் அப்பொழுது நம்மளே ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்கள், ஏன்னா ஒரு 3வது நபர் இல்லை அப்படின்னா அவங்களை குறித்து பேசக்கூடாது. அவங்க நமக்கு விரோதமா, ஒருவேளை ஊழியக்காரங்களுக்கு விரோதமாக அந்த ஊழியக்காரர் செஞ்சுட்டாருன்னு வச்சுக்கலாம், அப்படியா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு சகோதரனுக்கு விரோதமாய், ஒரு சீசனுக்கு விரோதமாய் இன்னொரு சீசன் அப்படி பேசிட்டாலும் கூட சரி, அவர்களை பற்றி அதிகமா இவன் பேசாதபடிக்கு ஒண்ணு ஜெபம் செய்யலாம். இல்ல அப்படின்னு சொன்னா அவரை கூட்டி அந்த இடத்துல வைத்து அவர்களுக்கு புத்திமதி சொல்லியிருக்காரு ஆண்டவர். அவர் ஒரு தடவை இல்ல 2 தடவை இல்ல, சகோதரனுக்கு நம்ம புத்தி சொல்லணும். அதுக்கு மேலதான் சபையில கூட்டிட்டு போய் சபையில செஞ்சு சொல்லுங்க அப்படின்றாரு. அப்ப பாருங்க, அப்போ நம்ம சீசனுக்கு அப்படி சொல்லப்படுகிறது, ஒரு சகோதரனை நீங்க குற்றப்படுத்தாது அப்படின்னு சொல்லி. அப்போ ஒவ்வொரு ஊழியக்காரரும் நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய காரியங்கள், எந்த சூழ்நிலையிலும் ஊழியக்காரர்களை குறித்து தரகுறவாய் பேசாதபடி நாம் பார்க்க அழைக்கப்படுகிறோம். பிரியமானவர்களே, இந்த பீலேயாமுடைய கதியை நாம பார்த்திருக்கோம். பாருங்க, பேயோரின் குமாரனாகிய பீலேயாமை கொன்று போட்டார்கள். கர்த்தர் அந்த மோசேட்ட சொல்றாரு, அவங்களுக்கு விரோதமாய் நீ போ அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அவங்க இவங்களுக்கு விரோதமாய் அவங்களுக்கு எப்படி அழித்து போடலாம் என்று யோசனை பாலாக் ராஜா யோசித்த காரியங்களை எல்லாம் ஆண்டவர் அவங்களுக்கு முன்னாடி வைக்கிறாரு.
அவங்க நிமித்தம் இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் பண்ணின காரியத்தை நினைத்து பார்க்கிறார். அதனால ஒரு வாதை உண்டாச்சு, அதையும் நினைக்கிறார். அப்ப இஸ்ரவேல் ஜனங்களை யுத்தத்துக்கு ஆயத்தப்படுத்து அப்படின்னு சொல்றாரு பாருங்க. அப்ப ஆண்டவருடைய காரியத்தை ரொம்ப நம்ம ஜாக்கிரதையா இருக்க முடியாது. ஏதோ மேலோட்டமா நம்ம நினைக்கிறோம், அப்படி அல்ல. ஆனா கர்த்தருடைய காரியம் பரிசுத்தமானது, எல்லாவற்றிலும் சரியா இருக்கும்படி ஆண்டவர் விரும்புகிறார். பிரியமானவர்களே, தேவ மனிதர்களை ஒரு நாள் நம்ம குறை பேசாதபடிக்கு, அவர்களுக்கு விரோதமான எந்த ஒரு காரியத்தை செய்யாதபடிக்கு, துணிச்சலான காரியங்களை செய்யாதபடிக்கு, துணிச்சலான காரியங்களை பேசாதபடிக்கு நாம் எப்பொழுதும் ஜாக்கிரதையுள்ளா இருக்கும்படியா நாம் அழைக்கப்படுகிறோம். அவர்களை கர்த்தர் நியாயம் தீர்ப்பார். ஒருவேளை ஆண்டவர் தான் அவங்களை நான் இதை விட்டு நான் நியாயம் திருத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டார். உங்களால என்ன செய்ய முடியுமோ அதை செய்யுங்க. உங்களால ஒரு ஆத்மா உருவாக்க முடியுமோ அந்த ஆத்மா உருவாக்குங்க. ஒருவேளை உங்களால என்ன அவங்களுக்காண்டி ஜெபம் பண்ண முடியுமோ அவங்களுக்காண்டி ஜெபம் பண்ணுங்க. கூடுமானதை மட்டும் அடுத்தவங்கிட்ட குறை பேசி தூத்தி தெரியாதபடிக்கு நம்ம கவனமா இருக்கும்படி ஆண்டவர் நம்மளோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். பிரியமானவர்களே, ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் இப்படியாக இருக்கும்படி ஆண்டவர் விரும்புகிறார். உன் சகோதரனுக்கு விரோதமாய் உன் நாவை திறவாது இருப்பாயாக என்று அழைச்சார். உன் சகோதரனுக்கு விரோதமாய் எந்த ஒரு வார்த்தையை பேசாதீங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய், ஊழியர்களுக்கு விரோதமாய், சபையில இருக்கிறவங்களுக்கு விரோதமாய் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்வதற்கு கற்றுக் கொடுங்க. ஒருவருக்கு ஒருவர் அவர்களை தாங்குவதற்கு நீங்க கற்றுக் கொடுங்க. அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவர் உங்களை கனப்படுத்துவார், மேன்மைப்படுத்துவார், உயர்த்துவார், சகலத்தில் நன்மையான காரியங்களை செய்வார். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்பின் தகப்பனே, ஆண்டவரே, ஊழியர்களுக்காக நாங்க ஜெபிக்கிறவர்களாய், ஆண்டவரே, கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக நாங்க ஜெபிக்கிறவர்களாய், அவர்களை குறை பேசாதபடிக்கு, அவர்களுக்கு விரோதமான காரியங்களை செய்யாதபடிக்கு நாங்கள் தடுக்கப்பட எங்களுக்கு நல்ல இருதயத்தை தாங்க நாங்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து சமூகத்தை நோக்கி பார்க்க கிருபை பாராட்டுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.